திருச்சிற்றம்பலம். சிவஜோதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்பது அகத்திய பெருமானுடைய அருள்வாக்குகளில் ஒன்று. இதோடு தொடர்புடைய மற்றொரு செய்தி, காசியில் இரக்க முக்தி என்பது நம்முடைய முன்னோர்கள் கண்ட உண்மை. காசி என்றால் விஸ்வநாதர் அருளாட்சி செய்யக்கூடிய வாரணாசி என்ற இடத்தை குறிக்கும். அந்த விஸ்வநாதர் எழுந்தருளி அருளாட்சி செய்யக்கூடிய முக்கியமான ஸ்தலம் காசி. பாரத தேசத்தினுடைய மிக உயர்ந்த புண்ணிய ஸ்தலங்களில் காசியே முதன்மையானது. அந்த காசியில் இரக்க முக்தி என்பது நம்முடைய முன்னோர்கள் கண்ட உண்மை. சில ரகசிய உண்மைகளை பொதிந்து இருக்கக்கூடியது இந்த வார்த்தை. இதிலே கா என்றால் காற்று என்று அழைக்கப்படும், சி என்றால் நெருப்பு என்று அழைக்கப்படும். சி என்றால் சிவம். சிவம் என்பவர் நெருப்பே வடிவமானவர், சொரூப லட்சணமுடையவர். ஆகவே இந்த நெருப்பை விட்டு காற்று ஒருபோதும் பிரிவதே கிடையாது. உதாரணத்திற்கு ஒரு அகல் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அகல் விளக்கின் மேலே ஒரு குடுவையை கவிழ்த்து வைத்தால் உடனடியாக உள்ளே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அகல் விளக்கானது அணைந்து போய்விடும். ஆகவே நெருப்பு எரிவதற்கு காற்று அத்தியாவசியமான ஒரு பொருளாக இருக்கிறது. ஆகவே இந்த நெருப்பை விட்டு காற்று ஒருபோதும் பிரிவதே கிடையாது. ஆகவே இந்த இரண்டும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் என்று சொல்லலாம். அதனால்தான் இதற்கு காசி என்று ஒரு பெயர். நெருப்பும் காற்றும் பிரிவதே கிடையாது. இதோடு இந்த மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்ற ஒரு அற்புதமான அகத்திய பெருமானுடைய அருள்வாக்கு எவ்வாறு இதோடு தொடர்பு பெறுகிறது என்றால், மனம் அது செம்மையானால், செம்மை என்றால் வெம்மையாதல் என்று அர்த்தம். செம்மை என்றால் வெம்மை என்று அர்த்தம். வெம்மை என்ற ஒரு பண்பு நெருப்புக்கு உரியது. சுடுதல் என்பது நெருப்புக்கே உரிய பண்புகளில் ஒன்று. ஆகவே மனம் அது செம்மையானால், மனம் அது நெருப்பாக மாறினால், ஆகவே இந்த மனம் எங்கிருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த மனம் எங்கிருக்கிறது என்றால், காற்றை பிடித்தால் மனதை பிடித்து விடலாம். மண்மனம் எங்குண்டோ வாயு அங்குண்டு என்பது திருமூல தேவநாயனாருடைய அருள்வாக்கு. அந்த வகையிலே காற்றை பிடித்தால் மனதை பிடித்து விடலாம். நெருப்பை விட்டு காற்று பிரிவதே கிடையாது. ஆகவே நெருப்பு, காற்று, மனம் இந்த மூன்றும் ஒன்றிற்கொன்று தொடர்புடைய ஒரு பொருள். ஆகவே நெருப்பை விட்டு காற்று பிரிவது கிடையாது. காற்றை விட்டு காற்று உற்பத்தியாகக்கூடிய அந்த இடத்திலேயே மனசும் உற்பத்தி ஆகிறது. ஆகவே காற்றை பிடித்தால் மனதனுடைய மூலத்தை பிடித்து விடலாம். மனதோடு சேர்ந்து அந்த காற்றும் பயணித்து நெருப்போடு சேருகின்ற பொழுது நெருப்பு ஓடு மனம் சேருகிறது. நெருப்பினுடைய இயல்பு என்னவென்றால், எந்த ஒரு பொருள் தன்னோடு சேருகிறதோ அந்த பொருளை எரித்து சாம்பலாக்கக்கூடியது நெருப்பினுடைய இயல்பு. எரித்து சாம்பலாக்கக்கூடியது நெருப்பினுடைய இயல்பு. அந்த வகையிலே மனம் என்பது அழிந்து போகும், மனம் என்பது இல்லாமல் போகும், மனம் என்பது செம்மையாகும், வெம்மையாகும், எரிந்து சாம்பலாகும். ஆகவே மனம் இறந்து போய்விட்டால் இல்லாத மனதை கொண்டு நீங்கள் மந்திரம் ஜபிக்க முடியாது. அதனால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்று சொன்னார் நம்முடைய சித்தர் பெருமகனார். மேலும் காசியில் இரக்க முக்தி என்றால் உடம்பை விட்டு உயிர் பிரிவது என்று அர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது. உடம்பு இறந்து போய்விட்டால் முக்தி கிடையாது. உயிர் இறந்து போகாது. உயிர் என்பது அழியாத பொருள், ஆன்மா என்பது அழியாத பொருள். ஆகவே அது இறக்க முடியாது. உடம்புதான் இறந்து போகும். உடம்பை விட்டு உயிர் பிரிந்தால் முக்தி என்றால் அனைவருமே அந்த வாரணாசியிலே சென்று தங்கி இருந்து இறக்கின்ற வரையும் அங்கேயே இருக்கலாம் அல்லவா? அப்படி உடம்பை விட்டு உயிர் பிரிந்தால் முக்தி கிடையாது.
எது இரக்க முக்தி என்றால், மனம் என்பது நெருப்போடு சேர்ந்து, மனம் என்பது இல்லாமல் போகிறது, மனம் என்பது அழிந்து போகிறது, மனம் என்பது இறந்து போகிறது. ஆகவே மனம் என்பது யார் ஒருவனுக்கு இறந்து போகிறதோ அவனுக்கு முக்தி உண்டு. காரணம், மனம் செயல்பாட்டில் இருக்கக்கூடியவன் மட்டும்தான் இந்த உலகத்திலே வாழ முடியும். மனம் யாருக்கு செயல்படவில்லையோ, மனம் யாருக்கு அழிந்து போகிறதோ, மனம் என்பது யாருக்கு செம்மையாக வெம்மையாக மாறி இறந்து போகிறதோ அவர்களுக்கு இந்த உலகத்திலே வேலை கிடையாது. அதனால் அந்த ஆன்மாவை இறைவன் தன்னோடு சேர்த்து கொள்கிறான். ஆகவே மனம் அது இரக்க முக்தி. காசியில் இரக்க முக்தி என்றால் காற்றும் நெருப்பும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்திலே மனம் என்பது இறந்து போகும். இறந்து போகின்ற இடத்திலே அந்த ஆன்மா விஸ்வநாதரை தரிசனம் செய்து முக்தி இன்பத்தை அனுபவிக்கும் என்பதுதான் நிதர்சனமான இந்த வாக்கியத்தினுடைய மகா ரகசியம் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.